ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இந்த பொட்டி தான் ஆர்டர். நல்லா பெரிய பொட்டி தான், சின்னொன்றுலாம் சொல்ல முடியாது. ஒரு டாடாசி ஏற்றினால ஃபுல்லாக அடங்கிடுது. அந்தளவு பெரிய பொட்டி. எப்படி இது தூக்குறதுக்கு எப்படி நாங்கள் 10 பேர் தான் தூக்கணும். ஏன்னா அது குறைச்ச ஆள் தூக்கி ஏற்ற முடியல. எப்படி ஒரு 3/4 டன் வெயிட் வந்துருச்சு. இது எதுக்கான கோழிக்காக, சண்டை கோழிக்காக நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 1 இல்லை 2 பொட்டி. அதை நம்ம தெளிவான முறையில் அவங்களுக்கு அடித்து கொடுத்துட்டோம். பார்க்கிற அளவுக்கு இந்த பொட்டி தெளிவாக இருந்ததுனால பிடிச்சிடுச்சு. இன்னமும் உங்கள்கிட்ட பொட்டி வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொட்டி நல்லா வெயிட்டும் தெளிவாக வேலைப்பாடும் தெளிவாக இருந்துச்சு. அதனால் இது மாதிரி உங்களுக்கு பொட்டி வேணும்னா நாங்கள் பட்டுக்கோட்டை சிவக்கோயிலில் இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெளிவான முறையில் உங்களுக்கு பொட்டி அடித்து தர்றோம். கோழி பொட்டி வளைக்கும் போது ஓடா 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 ஓடப்பா ஓடா வா போதுமா ஆட்டா இப்படிமா பிடிக்கலா ஆள் மூணு வாங்க தள்ள விடாத தூக்கணும் மேல இன்னொரு டைம் தூக்கணும். தூக்கி 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 தள்ளுங்க. தரோடப்பா சரி 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 நான் வந்து ஒரு கப் எடுத்துருவோம். இதுல மாட்டிக்காம சரி இதுல மாட்டு பெருசுல மாட்டா விட்டு விட்டு அப்படியே விட்டுரு. சாத்து கதவு சாத்து எல்லா கதவு சாத்து. நீ எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? ஐஸ் ஆயிடுச்சுன்னா 2 நாள் லீவ் போட்டு